Hare Krishna. We welcome everyone for this Sunday Satsanga program. Hare Krishna. இங்கே வந்திருக்க எல்லாரையும் சண்டே ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். And every week we are hearing from Bhagavad Gita as it is, and we are learning so many things from that. ஒவ்வொரு வாரமும் நம்ம பகவத்கீதையிலேருந்து கேட்டுட்டு இருக்கோம். அது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுட்டு இருக்கோம். And we are trying to implement it in our practical life also. அதை வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலையுமே பின்பற்றுறதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். But common opinion among modern people, நவீன மக்களுடைய அபிப்பிராயம் என்னவா இருக்குன்னா, what is the use of Bhagavad Gita? பகவத்கீதையில் என்ன பயன் இருக்கு? Correct? இல்லையா? Here, how many of you are sitting? Maybe around 150 something. இங்க ஒரு 150 பேர் உட்காந்துருப்பீங்களா? How many of you have Bhagavad Gita in your house? எத்தனை பேர் வீட்டில் பகவத்கீதை வீட்டில் இருக்கு? Because I did not want to ask how many don't have, because you will feel bad to raise the hand, so I asked the question in the opposite way. எத்தனை பேர்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அதனால தான் நான் யார் இடத்துல இருக்குன்னு கேட்டேன். See, even among those of you have come to temple today. இப்போ உங்களில் கோயிலில் வந்திருக்கக்கூடிய உங்களில் some of you don't have Bhagavad Gita. சில பேர்கிட்ட பகவத்கீதை இல்லை. You want to sit and listen Bhagavad Gita, but still you don't have. நீங்கள் வந்து பகவத்கீதையை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனாலும் உங்ககிட்ட பகவத்கீதை இல்லை. இப்போ then what to speak about those who have not come here, those who are not here and in some other places? அப்போ இங்கே வராமல் இருக்கிறவங்களோ பற்றியோ இல்லை மற்ற இடங்களில் இருக்கிறவங்கள பற்றியோ நம்ம சொல்ல என்ன இருக்கு? what they will say about Gita if you tell? அவங்க கிட்ட கீதையை பற்றி சொன்னால் என்ன சொல்லுவாங்க? if we go to them during book distribution, if we show them Bhagavad Gita, Ramayana, please take this. நீங்கள் வந்து வெளியே புத்தக விநியோகத்தில் பகவத்கீதை ராமாயணம் இதை வாங்கிக்கன்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன சொல்லுவாங்க? people will say that என்னோட ராமாயணமே பெருசாக இருக்குது, இதில் நான் வேற ராமாயணம் வேற படிக்கணுமா? so they don't want to take this. They think this is useless. மக்கள் இதை வாங்கிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க இதில் எந்த ஒரு பயனும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. because whenever we go out for book distribution, we see this. எப்பெல்லாம் நம்ம புத்தக விநியோகத்துக்கு வெளியே போகிற மாதிரி நம்ம பார்க்குறோம். whenever we meet someone, we try to explain it from so many angles why this Gita is needed in our life. நம்ம ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையில் பகவத்கீதை வந்து வெவ்வேறு கண்ணோட்டத்துலேருந்து இது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம். see, Bhagavad Gita, as the name itself says, பகவத்கீதை அந்த பேரே என்ன சொல்லுதுன்னா, what does the word Bhagavad Gita means? பகவத்கீதை அப்படின்னா என்னது? Can anyone say? யாரை சொல்ல முடியுமா? Bhagavat means Bhagavan. Gita means song. பகவத் அப்படின்னா பகவான், கீதா அப்படின்னா பாட்டு. so song of God. பகவானுடைய பாட்டு, பகவான் பாடின பாட்டு. see, if you see normally, even God speaks rarely. பொதுவா கடவுள் வந்து பேசுறது ரொம்ப அரிது. correct? இல்லையா? with how many of you God is speaking daily? தினசரி இங்க இருக்கக்கூடிய உங்கள எத்தனை பேர் தினசரி பகவான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கார்? you can freely raise your hand. to one person Krishna is speaking daily. ஒருத்தர்ட்ட கிருஷ்ணர் வந்து தினசரி பேசிட்டு இருக்கார். but actually from Bhagavatam we see even for Brahma it is difficult. ஆனா பாகவதத்துல வந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, பிரம்மதேவருக்கே இது சிரமம். Brahma has 4 heads. பிரம்மதேவருக்கு 4 தலைகள் இருக்கு. that means 8 ears he has. அப்படின்னா 8 காதுகள் இருக்கு. with 8 ears, for him difficult to hear what Lord is saying, because Lord is not speaking so easily. 8 காதுகளை வச்சுக்கிட்டு பிரம்மதேவராலேயே பகவான் என்ன பேசுறான்னு கேட்க முடியல, ஏன்னா பகவான் பேசுறது ரொம்ப அரிது. then what to speak of God singing? அப்ப பகவான் பாடுறத பத்தி சொல்ற என்ன இருக்கு? so that means when God is singing something, that should be very valuable thing in our life. அப்ப பகவான் வந்து ஒரு பாடல் பாடுறார் அப்படின்னா அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படணும். so therefore Bhagavad Gita, in everybody's life, we speak to people, we preach to them, so that they go on read that and get benefit from that. அதனால தான் நம்ம பகவத்கீதை மக்கள்கிட்ட பேசுகிறோம். அதை படிக்காதன் மூலிமா அவங்க வந்து அவங்களுக்கு உண்மையான பலனை அவங்களுக்கு அடையிறதுக்கு நம்ம உதவி செய்கிறோம். by reading Bhagavad Gita,
பகவத்கீதை படிக்காத மூலியமா everybody will come to know how to lead his life. எல்லாருமே எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற அந்த ஒரு அதை தெரிஞ்சுப்பாங்க. Or to put in a simple terms, எளிமையா சொல்லணும்னா how to become happy in life. Gita is teaching that. கீதை என்ன சொல்லி தருது அப்படின்னா நம்ம எப்படி சந்தோஷமா வாழ்றதுன்றது சொல்லி தருது. Every one of us want to be happy, right? எல்லாருமே சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறோம் இல்லையா? Does anyone morning while waking up, இங்க இருக்க யாராவது ஒருத்தர் காலையில எழுந்து வரணும், immediately after waking up he prays to God, please give me all kinds of sufferings today. காலையில கண் விழிச்ச உடனே உலகத்துல இருக்க எல்லா கவலைகளுமே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது வேண்டுறோமா? My business today should completely end in loss. என்னுடைய தொழில் வந்து இன்னைக்கு முழுக்க நஷ்டமாகணும். When I go out for my job, please send some thief to my house and then he should steal everything. நான் வேலைக்கு போறப்போ என் வீட்டுக்கு ஏதாவது திருடன் அனுப்புங்க, அவன் எல்லாம் திருடிட்டு போயிடணும் அப்படின்னு யாராவது வேண்டுறோமா? Anyone? யாராவது வேண்டுறோமா? Exactly opposite we pray. இதற்கு நேர் எதிர்மாறா தான் நாம் வேண்டுறோம் இல்லையா? All good should happen to me. எல்லாம் நல்லதும் நடக்கணும். My business should flourish, with so much of profit. என்னுடைய தொழில் வந்து நிறைய லாபம் ஈட்டணும் தொழில்ல. And please already I have put 7 locks for my house. Please you please protect my house so that no thief enters. ஏற்கனவே 7 பூட்டு நான் பூட்டி வச்சிருக்கேன் வீட்டை, தயவு செஞ்சு திருடன் மட்டும் அனுப்பிடாதீங்கன்னு நம்ம வேண்டுறோம். Correct? Because we think that will give us happiness, so we are praying for that. ஏன்னா அது நம்மளுக்கு சந்தோஷத்தை தரணும்னு நம்ம ஆசைப்படுறோம், நினைக்கிறோம், அதனால நம்ம அதை வேண்டுறோம். But actually உண்மையிலேயே Gita teaches us, Bhagavad Gita teaches us how we can get happiness in a right way. ஆனா பகவத்கீதை உண்மையிலேயே என்ன சொல்லி தருதுன்னா எப்படி சரியான வழியில சந்தோஷத்தை அடையறதுன்றத சொல்லி தருது. And today actually we all are fortunate here because we are going to discuss this verse in which Krishna directly teaching us how to become happy. நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா இந்த பதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதத்துல கிருஷ்ணர் வந்து எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ன்றதுக்கான தெளிவான வழியை காட்டுறார். Krishna is giving us one secret for the first time. He is telling that in Bhagavad Gita. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில இப்ப முதல் முறையா ஒரு ரகசியத்தை பேசுறார். First time he is going to reveal one secret in this verse. இந்த பதத்துல ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறார். So we will try to see that. அது என்னன்றதை பார்ப்போம். Today we are reading from Bhagavad Gita chapter 2 text 61. Please repeat after me. Om Namo Bhagavate Vasudevaya. 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 Text 61. Tani sarvani samyamya yukta asita matparaha vashehi yasyendriyani tasya prajna pratishtita tani sarvani samyamya yukta asita matparaha vashehi yasyendriyani tasya prajna pratishtita. तानि सर्वाणि संयम्य युक्त आसीत मत्परः वशे हि यस्येन्द्रियाणि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. तानि सर्वाणि संयम्य युक्त आसीत मत्परः यस्येन्द्रियाणि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. Translation and purport by His Divine Grace Sri Bhaktivedanta Swami Srila Prabhupada, Founder Acharya of International Society for Krishna Consciousness. Translation: one who restrains his senses, keeping them under full control, and fixes his consciousness upon me, is known as a man of steady intelligence. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், இஸ்கான் ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு: புலன்களை அடக்கி அவற்றை முழு கட்டுப்பாட்டில் வைத்து தனது உணர்வை எண்ணில் நிறுத்துபவன் நிலைத்த அறிவுடையவன் என்று அறியப்படுகிறான்.
பொருளுரை. யோகத்தின் உயர்ந்த நிலை கிருஷ்ண உணர்வே என்று இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிட்டால் புலன்களை கட்டுப்படுத்துவது சாத்தியமல்ல. முன்னரே கூறியது போல மாமுனிவரான துர்வாசர் மன்னர் அம்பரீஷருடன் கலகம் ஒன்றை ஏற்படுத்தினார். வீண் கர்வத்தால் கோபம் கொண்ட துர்வாச முனிவரால் தனது புலன்களை கட்டுப்படுத்த இயலவில்லை. மறுபுறத்தில் துர்வாசரை போன்ற யோக சக்திகள் இல்லாத போதிலும் பகவானுடைய பக்தராக திகழ்ந்த மன்னர் முனிவரின் அநீதிகளையெல்லாம் அமைதியுடன் சகித்து கொண்டதன் மூலம் வெற்றி கண்டார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 9:4-13 முதல் 20 வரை கூறியுள்ள கீழ்காணும் குணங்களை பெற்றிருந்ததால் மன்னர் அம்பரீஷரால் தனது புலன்களை கட்டுப்படுத்த முடிந்தது. சவை மன கிருஷ்ண பதார விந்தையோர் வாசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரேர் மந்திரமார்ஜினாதிஷு शुद्धिं सकारायुत कतो तये मुकुंदलिंगा लयदर्शने दिशौ तत्प्रत्या कात्र सर्पेशंग संगमम क्रानं सतत पाद सरोज शौरपे श्रीमद तुलस्या रसनाम तदर्पिते पादौ हरे क्षेत्र पदानुसर्पणे क्षीरो ऋषिकेश पदापि वंदने कामं च तास्ये नदु काम्यया यतोत्तमश्लोक जनाश्रये रति. மன்னர் அம்பரீஷர் தனது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் நிலைநிறுத்தினார். வார்த்தைகளை பகவானின் திருநாட்டை வைகுண்டத்தை வர்ணிப்பதிலும், தனது கரங்களை பகவானின் ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதிலும், தனது கண்களை பகவானின் ரூபத்தை காண்பதிலும், தனது உடலை பக்தர்களின் உடலை தொடுவதிலும், தனது மூக்கினை பகவானின் தாமரை பாதங்களுக்கு அர்ப்பணித்த மலர்களை முகர்வதிலும், தனது நாவினை அவருக்கு அர்ப்பணித்த துளசியை சுவைப்பதிலும், தனது பாதங்களை அவரது ஆலயம் அமைந்த புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வதிலும், தனது தலையை பகவானுக்கு நமஸ்காரம் செய்வதிலும், தனது ஆசைகளை அவரது எண்ணங்களை பூர்த்தி செய்வதிலும் ஈடுபடுத்தினார். இந்த குணங்களே அவரை இறைவனின் மத்பர பக்தனாக ஆவதற்கு தகுதியுடையவனாக்கின. மத்பர என்னும் சொல் இங்கே மிகவும் முக்கியமானதாகும். ஒருவன் எப்படி மத்பர நிலையை அடைவது என்பது மன்னர் அம்பரீஷரின் வாழ்வில் விளக்கப்பட்டுள்ளது. மத்பர பக்தர்களின் பரம்பரையில் வந்த சிறந்த பண்டிதரும் ஆச்சாரியருமான ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷணர் கூறுகிறார், மத்பக்தி பிரபாவேன சர்வேந்திரிய விஜய பூர்விகா ஸ்வாத்ம திருஷ்டி சுலேபேதி பாவக. கிருஷ்ண பக்தி தொண்டின் பலத்தினால் மட்டுமே புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். சில சமயங்களில் நெருப்பின் உதாரணமும் கொடுக்கப்படுவதுண்டு. கொழுந்து விட்டெறியும் நெருப்பு ஓர் அறையிலுள்ள அனைத்தையும் எரித்து விடுவதைப் போல யோகியின் இதயத்தில் அமைந்துள்ள பகவான் விஷ்ணு எல்லா கலங்கங்களையும் எரித்து விடுகிறார். யோக சூத்திரமும் விஷ்ணுவின் மீது தியானிப்பதையே அறிவுறுத்துகிறது. சூன்யத்தின் மேலல்ல, விஷ்ணுவை தவிர வேறு ஏதாவதொன்றின் மீது தியானம் செய்யும் பேரளவு யோகிகள் ஏதோ மாயக்கண்ணாடியை தேடுவதில் தங்கள் நேரத்தை விரயம் செய்கின்றனர். பரமபுருஷ பகவானுக்கு பக்தி செய்து நாம் கிருஷ்ண உணர்வுடையவராக இருக்க வேண்டும். இதுவே உண்மையான யோகத்தின் லட்சியமாகும். So, तानि सर्वाणि संयम्य युक्त आसीत मत्परः वशे हि यस्येन्द्रियाणि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. So just before reading this verse, as we were discussing, Krishna for the first time is revealing some secret in this verse. இந்த பதத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம்.
கிருஷ்ணர் வந்து இந்த பதத்துல ஒரு ரகசியத்தை சொல்றார் அப்படின்னு. So this verse is spoken by Bhagavan, Krishna. பகவானால இந்த இந்த ஸ்லோகம் பேசப்பட்டது. And to understand the importance of this verse or how it connected, just we will go back few verses. இந்த பதத்துடைய முக்கியத்துவம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது தொடர்பா முன்பதங்களை பார்த்து தெளிவா புரியும். In Bhagavad Gita we know not only Krishna, there are three more speakers. பகவத்கீதையில கிருஷ்ணர் மட்டும் பேசுறது இல்ல, 3 நபர்கள் பேசுறாங்க. Other than Krishna, 3 more. கிருஷ்ணர் இல்லாம இன்னும் 3 பேர் இருக்காங்க. Everybody knows who are they? யாரெல்லாம்? Dhritarashtra, Sanjaya and Arjuna. Plus Krishna. Krishna is speaking most of the verses out of 700 verses which Bhagavad Gita has. 700 பதங்கள்ல கிருஷ்ணர் நிறைய பதங்களை பேசியிருக்கார். Then the second most speaker is Arjuna. அடுத்து அதுக்கு அடுத்து அர்ஜுனன் நிறைய பதங்களை பேசியிருக்கான். Then Sanjaya. அதற்கு அப்புறம் சஞ்சயர். It's easy to say because Dhritarashtra spoke only one verse. ஏன்னா திருதராஷ்டிரன் வந்து ஒரே ஒரு பதம் தான் பேசியிருக்கார். Sanjaya spoke 42 verses, 41 verses. சஞ்சயன் வந்து 41 பதங்கள் பேசியிருக்கார். Arjuna spoke 84 verses. அர்ஜுனன் வந்து 84 பதங்கள் பேசியிருக்கார். And Krishna spoke 574 verses. கிருஷ்ணர் வந்து 574 பதங்கள் பேசியிருக்கார். So why we were discussing this, out of those 84 verses which Arjuna spoke, இதை ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா அர்ஜுனன் பேசின 84 பதங்கள்ல some verses Arjuna was posing some arguments to Krishna. சில பதங்கள்ல அர்ஜுனன் வந்து சில வாதங்கள் முன்வைக்கிறான். In some shlokas, some verses, Arjuna was praising Krishna. சில பதங்கள்ல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுறான். And in some verses, Arjuna was posing some questions to Krishna. இன்னும் சில பதங்கள்ல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கிறான். He was putting arguments, asking questions, praising Krishna, like this. So many verses he spoke. அவன் வந்து கேள்வி கேட்கறான், கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுறான், அப்புறமேட்டு வாதங்களை முன்வைக்கிறான். இந்த மாதிரி நிறைய பதங்கள் இருக்கு. But out of all those verses, whatever Arjuna spoke, one verse is the turning point of Gita. அர்ஜுனன் பேசின அத்தனை பதங்கள்ல ஒரு பதம் வந்து திருப்பு முனையா இருக்கு. It changed the complexion of entire Bhagavad Gita. பகவத்கீதையினுடைய போற பாதையே வந்து மாத்துது ஆக்சுவலா. So in the same chapter, 7th verse, Arjuna, he said to Krishna, Shishyasteham shadimam tvam prapannam. Krishna, please accept me as your disciple. Let me surrender unto you. Please guide me. இதே அத்தியாயத்துல 7வது பதத்துல அர்ஜுனன் சொல்றான், சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் என்ன வந்து உன்னுடைய சீடனா ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி I am surrendering unto you. உங்ககிட்ட நான் சரணடைறேன் அப்படின்றத சொல்றான். So till that point, if we see, Arjuna and Krishna relationship was different. அது வரைக்கும் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இருந்த உறவு வந்து வேறையா இருந்தது. Even before battlefield or on the battlefield, the relationship was different. போர்க்களத்துக்கு முன்னரும் சரி, போர்க்களம் அப்பயும் சரி, உறவு வேறையா தான் இருந்தது. What was their relationship? எந்த உறவு அது? Friend, நண்பன், சக்கியரசா. சக்கியரசத்தில் நண்பனா இருந்தான். So they both were friends. They used to play, they used to joke, they used to mock, everything. அவங்க 2 பேர் வந்து விளையாடுவாங்க, 2 பேர் வந்து நகைச்சுவையா பேசிப்பாங்க, சில அவங்களுக்கு கிண்டல் பண்ணிப்பாங்க. So when Arjuna was completely down, what to do? No, I don't want to fight. So he was really in a big dilemma. அர்ஜுனன் வந்து குழப்பத்தில் இருந்தப்ப, நான் வந்து சண்டை போடணுமா வேணாமான்னு குழப்பத்தில் இருந்தப்போ, at that moment, அந்த தருணத்துல the relationship between Arjuna and Krishna, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனுக்கும் இருந்த உறவு, they were friends. அவங்க நண்பர்களா இருந்தாங்க. You can see even in the picture, we can just try to understand. Arjuna is standing, Krishna is sitting. இந்த படத்திலே நீங்க பார்க்கலாம், அர்ஜுனன் வந்து standing and Krishna is sitting. அர்ஜுனன் வந்து நின்னுட்டு இருக்கான், கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்காரு. Krishna is sitting below. கிருஷ்ணர் வந்து கீழே உட்கார்ந்து இருக்கார். When Arjuna surrenders to Krishna, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை சரணடைறப்போ, we can see Arjuna will sit below Krishna and then listen carefully. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருக்கு கீழே உட்கார்ந்து பொறுமையா கேட்டுட்டு இருப்பான். Because when you want to learn something,
ஏன்னா நீங்க எப்பயாவது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, when you want to understand something, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சித்தீங்கன்னா, you have to stand under. நீங்க வந்து கீழே நிக்கணும். Correct? இல்லையா? When you want to get something, you have to stand below, then only you will get. உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு கீழே இருந்தா உங்களுக்கு கிடைக்கும். I was looking for glass which is not there. So if you want to drink water, இப்போ நீங்க தண்ணி அருந்தணும் அப்படின்னா, no need, just for example. So if you want to drink water, then what you have to do? தண்ணி குடிக்கணும் நீங்க என்ன பண்ணுவீங்க? You have to take the glass of water, ஒரு டம்ளர்ல கிளாஸ் எடுத்து வாட்டர் எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு, you have to go below the water, means below the glass and then drink. அந்த கிளாஸ்க்கு கீழே போயிட்டு தான் நீங்க குடிக்க முடியும் இல்லையா? You cannot keep glass here, கிளாஸ் இங்க வச்சுக்கிட்டு and then say come என்கிட்ட வா நீங்க சொல்ல முடியாது. So once when we were giving this example to school boys, இந்த உதாரணம் நம்ம பள்ளி மாணவர்கள்ட்ட கொடுத்தப்போ, immediately intelligent question challenge they gave. அவங்க வந்து ஒரு சவாலை முன் வச்சாங்க. Sir, if I put straw, நான் வந்து ஸ்ட்ரா பயன்படுத்தினேன் அப்படின்னா, glass can be below me, and then with straw I will drink. கிளாஸ் கீழே இருக்கலாம், ஆனா ஸ்ட்ரா இருக்கறனால நான் வந்து அப்படியே குடிக்க முடியும். No need for me to go below the glass. அந்த கிளாஸ்க்கு கீழே நான் போகணும் தேவையில்லைன்னு சொன்னாங்க. Correct? இல்லையா? But intelligent fellow, ஆனா straw doesn't work automatically. அந்த ஸ்ட்ரா வந்து தானா இயங்காது இல்லையா? You have to suck, you have to give some effort to, means you have to bend down, you have to surrender whatever, it doesn't work automatically. அந்த ஸ்ட்ரா வந்து அதுவா செயல்படாது. நீங்க ஏதாவது வேலை செய்யணும். நீங்க வந்து கீழே குனிஞ்சோ இல்ல உறிஞ்சோ சில செயல் செஞ்சாதான் அந்த நீங்க குடிக்க முடியும். So like that we may say something, but thing is once you are under something, then only you can receive it. So similarly, therefore that English word itself, to understand you have to stand under. ஆங்கிலத்திலே அந்த சிறப்பான அந்த வார்த்தை இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா கீழே இருந்து பணிவா நீங்க கத்துக்கணும். So we can, therefore I was saying this, Acharyas are saying that this verse number 7 where Arjuna is surrendering, that is the turning point where the friendship turns into guru disciple relationship. அர்ஜுனன் அந்த 7வது பதத்துல பேசினான் இல்லையா, அதுதான் வந்து பகவத்கீதையினுடைய திருப்பு முனை. அங்க வந்து நண்பரா இருந்த உறவு வந்து இப்போ ஒரு சீடனா மாறுது. And not only that, அது மட்டும் இல்ல, another interesting happened after Arjuna surrendering to Krishna. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. Can anyone guess what is that? என்ன தெரியுமா? If we read Bhagavad Gita carefully, then we can see till Arjuna surrendered to Krishna, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட சரணடை வரைக்கும், if we read Bhagavad Gita carefully, பகவத்கீதை நீங்க கவனமா படிச்சீங்க அப்படின்னா, then we will know till that moment Krishna didn't speak even a word. அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டார். Only after Arjuna surrendered, Krishna started speaking. அர்ஜுனன் வந்து சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் பேச ஆரம்பிச்சார். Because if you want to learn something, ஏன்னா நீங்க ஏதாவது கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா, in a friendly manner, if somebody gives you some instruction, you will not take it means strongly, you will take it very lightly. ஒரு நண்பன் வந்து உங்களுக்கு ஒரு உபதேசங்கள் தரான் அப்படின்னா அதை நீங்க வந்து ரொம்ப தீவிரமா எடுத்துக்க மாட்டீங்க. அதை வந்து ஒரு சிறிய விஷயமா நீங்க எடுத்துப்பீங்க. If some of our friend instructs us, உங்களுடைய நண்பன் வந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் தரான், then what we will tell? அப்போ வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? I know who you are instructing me. உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ எனக்கு வந்து சொல்லி தரியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? But if a teacher teaches, ஆனா இப்போ ஒரு ஆசிரியர் நம்மளுக்கு போதிக்கிறார் அப்படின்னா, then we will listen. அப்ப நம்ம கவனமா கவனிப்போம். Maybe in modern day school that is also not happening, but general etiquette is when teacher is teaching we will listen. நவீன காலத்துல இந்த உதாரணம் கூட சொல்ல முடியாது. ஆனா பொதுவா ஒரு ஆசிரியர் வந்து போதிக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து கவனமா கேட்போம். So only after Arjuna surrendered, Krishna started speaking. அர்ஜுனன் வந்து சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். Till before that Arjuna is speaking so many things. அதற்கு முன்னர் அர்ஜுனன் வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுறான். And when Krishna started speaking from the 11th verse of 2nd chapter, கிருஷ்ணர் வந்து 11வது அத்தியாயத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறப்போ two things happened. ரெண்டு விஷயங்கள் ஆகுது. First thing, முதல்ல immediately Krishna started chastising him. உடனே வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து திட்ட ஆரம்பிக்கிறார்.
In so many bad words Krishna is speaking. தவறான வார்த்தைகளை திட்ட ஆரம்பிக்கிறார். Kashmalam. கஷ்மலம் அப்படிங்கிறார். From where this much dirt has come to you? இந்த மாதிரி அழுக்கு உங்ககிட்ட எங்க வந்தது? Then what is that word for important? What is this? Klaibyam. Klaibyammas makam of partha. You are important, Arjuna. கிளைபியம் அப்படிங்கிறார். நீ வந்து சக்தியற்றவன் சொல்லி திட்டுறார். ஆண்மையற்றவன். ஆண்மையற்றவன் திட்டுறார். So many things Krishna is scolding, and not only that, when Krishna started speaking, கிருஷ்ணர் பேச தொடங்கினப்போ, after that he didn't allow Arjuna to speak at all. கிருஷ்ணர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனனை பேசவே விடல. Krishna is speaking, continuously is speaking. தொடர்ந்து பேசிட்டே இருக்கார். And whatever arguments Arjuna posed to Krishna before surrendering, அர்ஜுனன் வந்து சரணத்துக்கு முன்னாடி என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன் வச்சானோ, he posed so many arguments he will not fight. நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்றதுக்காக நிறைய காரணங்களை முன் வச்சான். Till Krishna defeated all the arguments, Krishna didn't give chance to Arjuna. அவருடைய அர்ஜுனன் முன்வைத்த எல்லா வாதங்களையும் முறியடிக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பேசுறதுக்கு விடல. From the 11th verse till the 53rd verse of Gita, 11வது அத்தியாயத்திலிருந்து 11வது பதத்திலிருந்து 53வது பதம் வரைக்கும் பேச விடல. Krishna continuously spoke. கிருஷ்ணர் தொடர்ந்து பேசினார். He defeated all the arguments of Arjuna. எல்லா வாதங்களையும் தோற்கடித்தார். And Arjuna had to fight already. Everything is over. எல்லாம் முடிஞ்சது இல்லையா? இப்போ கண்டிப்பா அர்ஜுன் சண்டை போட்டு தான் ஆகணும். At that moment something happens. அப்ப வந்து ஒரு விஷயம் நடக்குது. In that 53rd verse, when Krishna is speaking, 53வது பதத்துல கிருஷ்ணர் பேசுறப்போ, Arjuna suddenly hears something and then gets stunned. அர்ஜுன் திடீர்னு ஒரு விஷயத்தை கேட்கறான். அதை கேட்டு ரொம்ப திகைத்து போறான். He is kind of shocked. We will see that. This from here, if we understand, we have to see to understand the that secret what Krishna is giving here. So this background is needed. Therefore, we are going back. கிருஷ்ணர் வந்து இப்போ எந்த ஒரு ரகசியத்தை பேசுறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பின்னணி நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. So this is the verse, where Krishna is speaking to Arjuna. That kind of you can say all the arguments are defeated with this verse. இந்த பதம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து எல்லா வாதங்களையும் முறியடிச்சிட்டார். So when Krishna is speaking this verse, suddenly Arjuna hears some word. இந்த பதத்தை கிருஷ்ணர் பேசுறப்ப அர்ஜுனனுக்கு ஒரு வார்த்தை தென்படுது. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாதா வச்சலா புத்திஸ் ததா யோகம் அவாப்ஸ்யசி. So Krishna, when he says this, Arjuna suddenly he hears, what is this? Samadha vachala buddhis. கிருஷ்ணன் இந்த பதத்தை பேசின உடனே அர்ஜுனனுக்கு திடீர்னு ஒரு என்ன தோணுதுன்னா, சமாதா வச்சலா புத்திஸ்ன்னு சொல்றாருன்னு கொஞ்சம் யோசிக்கிறார். So here we can see in the translation, when your mind is no longer disturbed by the flowery language of the Vedas and when it remains fixed in the trance of self-realization, then you will have attained the divine consciousness. என்ன விளக்கம்னா, எப்போது உன் மனம் வேதங்களின் மலச்சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ அப்போது அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கின்றன. So here when Arjuna heard the word, when we are saying samadha vachala buddhis, so samadha, in the word by word translation we can see samadha means in transcendental consciousness. சமாதா அப்படின்னா திவ்யமான உணர்வில், or you can say samadhi, state of samadhi. சமாதின்னு சொல்லுவோம் இல்லையா? Samadhi means what is the state? How a person who is in samadhi will be? சமாதியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? Sorry, near to death. Okay, interesting. But in the yogic practice we can say samadhi is a state. யோகா பயிற்சியில வந்து சமாதி அப்படின்றது வந்து ஒரு வகையான நிலை அது. லாஸ்ட் ஸ்டேட், கடைசி நிலை அது. Many people, those who meditate, they use this word. No, we all have heard this samadhi, correct? யாரெல்லாம் தியானம் பண்றாங்களோ அவங்க இதை பயன்படுத்துவாங்க. நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சமாதின்ற வார்த்தையை? Why do people do meditation? ஏன் வந்து மக்கள் வந்து தியானம் பண்ணணும்? Why do they do? For what they are doing normally? எதுக்காக தியானம் பண்றாங்க? They expect some peace, correct? அமைதி, அது எதிர்பார்க்கறாங்க. To control consciousness, mind, senses.
புலன்கள் மனசெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு. ஸ்லீப்பிங்கா? மிஸ்டிக் பவர்ஸ். மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு. எஸ், டு கெட் கான்சென்ட்ரேஷன். எஸ். So normally, when we see that samadhi state means where somebody he is peaceful, சமாதி நிலையை யார் அடைஞ்சிருக்காங்களோ அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க, sober, ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, sober நிதானமா இருப்பாங்க, and control of senses, அவங்க வந்து புலன்களை கட்டுப்படுத்தி இருப்பாங்க normally. So why Arjuna got kind of stunned when he heard this? Because just before few verses we can see that Arjuna actually he lost all those things. ஏன் திகைத்து போனா அப்படின்னா, இது முன்னர் பதங்களை பார்க்கலாம், அர்ஜுனன் வந்து இதெல்லாம் இழந்திருந்தான். Arjuna was not peaceful in the battlefield. அர்ஜுனன் வந்து அமைதியா இல்ல போர்க்களத்துல. He was not calm. He was completely in stress. அவன் வந்து நிறைய பதட்டத்துல இருந்தான். He couldn't even control his senses. அவன் புலன்களை கூட கட்டுப்படுத்த முடியல. What he was saying about his senses in the first chapter? புலன்களை பத்தி அவன் முதல் அத்தியாயத்துல என்ன சொல்றான்? வேபதுஷ்ட ஷரீரேமே ரோமஹர்ஷஸ்ய ஜாயதே காண்டீவம் சங்சதே ஹஸ்தாத் த்வக்ஷைவ பரிதஹ்யதே. He was saying my entire body is trembling. என்னுடைய மொத்த உடல் அங்கங்களுமே நடுங்குது அப்படின்றான். ரோமஹர்ஷஸ்ய ஜாயதே, my hairs are standing on the end. கையில இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே மயிர் கூச்சலுதுன்னு சொல்றான். வேபதுஷ்ட ஷரீரேமே ரோமஹர்ஷஸ்ய ஜாயதே காண்டீவம் சங்ஸ்ததே ஹஸ்தாத். He is saying my gandiva is slipping out of my hand. என் கையில இருந்து அந்த காண்டீவம் அது கூட வந்து கையில விலகி போகுதுன்னு சொல்றான். Arjuna previously took a vow that if somebody says me to put my gandiva down, I will kill that person on the spot. அர்ஜுன் முன்னாடியே சொல்லியிருந்தான், யார் ஒருத்தன் வந்து காண்டீவத்தை கீழே போடுன்னு சொல்றானோ அவனை அங்கேயே நான் கொன்றுவேன்னு சொல்லி சபதமிட்டார். But now what is happening? From his own side he is losing the holding of gandiva. ஆனா இங்க என்ன ஆகுது, அவனாலேயே அதை பிடிக்க முடியல, அவங்கிட்ட இருந்து அதுவா விலகுது. So very nicely that is depicted in this photo what we have in our ISKCON. இந்த படங்களை நீங்க பார்க்கலாம். You can see Arjuna is crying. அர்ஜுன் வந்து இங்க அலறான். His gandiva is down. அவன காண்டிவம் கீழ இருக்கு. So as we were seeing, so Arjuna he was not at peace, he was not peaceful, he was not calm. அவன் வந்து அமைதியா இல்ல. So therefore when he heard this word samadhi, immediately he started asking question to Krishna that சமாதின்ற வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமே அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். He is asking 4 questions to Krishna. 4 கேள்விகளை முன்வைக்கிறான். So and we are seeing answers for that. We saw already some answers for that questions only. அந்த கேள்விகளுக்கான பதில்கள் சில பதில்களை நம்ம பார்த்தோம். And as from the beginning as we are discussing in today's verse, one very interesting secret Krishna is revealing. இந்த பதத்துல நம்ம ஆரம்பத்துல இருந்து கேட்டிருக்கோம் இல்லையா, கிருஷ்ணர் வந்து இந்த ஒரு பதத்துல ஒரு முக்கியமான ரகசியத்தை வெளிப்படுத்துறார். So first thing we'll see what Arjuna asked questions. What are those questions? முதல்ல என்ன பார்க்கலாம், அர்ஜுன் வந்து என்னென்ன கேள்விகளை கேட்டான்றதை பார்க்கலாம். Arjuna, now he heard that Krishna is speaking about somebody being in samadhi, somebody being in divine consciousness. அர்ஜுனன் கேட்டிருக்கான், கிருஷ்ணர் வந்து இங்க சமாதியில் இருக்கக்கூடியவங்க அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்றத பத்தி கேட்டிருக்கான். So Arjuna is posing to Krishna these questions. இந்த கேள்விகளை முன்வைக்கிறான். Arjuna vacha stitaprajñasya ka bhasha samadhistasya keshava stitadi kim prabhasheta kim masita vrajeta kim. So Arjuna is saying, O Keshava, O Krishna, அர்ஜுனன் கேட்கிறான், ஓ கேசவா கிருஷ்ணரே, samadhistasya, one who is in samadhi, சமாதி நிலையில இருக்கக்கூடியவன், whom you mentioned in the previous verse. போன பதத்துல நீ முன் வச்சே இல்லையா அந்த நபர். Such a person is called Stita Prajna. The first line the word comes, Stita Prajna. அவர் வந்து ஸ்தித பிரக்ஞான்னு சொல்லப்பட்டிருக்கு. One who has controlled his senses, one who is in samadhi. யார் சமாதி நிலையில் இருக்கானோ, யார் வந்து புலன்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கானோ அவன். So now Arjuna is asking Stita Prajñasya ka bhasha. That means what is the symptom of such a person? அர்ஜுனன் இப்ப கேக்குறான், அப்ப அந்த நபர்களுடைய அறிகுறிகள் என்னென்ன? What is the language? Actually ka bhasha means what is the language? That means Arjuna is asking what are the symptoms of such a person?
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா காபாஷா அப்படின்னா என்ன பேசுறான்ற How மாதிரி to, what are the symptoms of it? சிம்டம் அதாவது அறிகுறிகள் என்னன்றதை கேட்கிறாரு. How to identify such a person? எப்படி நம்ம அதை வந்து கண்டுக்கிறதுன்னு கேட்கிறாரு. Just like in this material world, இந்த பௌதிக உலகத்துல we identify different kind of people with different kind of symptoms, correct? நம்ம வந்து சில அடையாளங்களை பார்த்து நம்ம சில பேரை கண்டுகொள்றோம். Let's go for example. உதாரணத்துக்கு When we see somebody like this, இப்போ நீங்க இதை பாக்குறீங்க, இந்த மாதிரி பாக்குறப்போ when we see somebody like this, then what do we understand? இப்படி பாக்குறப்ப நம்ம என்ன புரிஞ்சுப்போம்? பாவம், beggar, right? Poor fellow. எளிமையில பிச்சைக்காரனா இருக்கான் இல்லையா? For even one time food he is struggling in his life. ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுறான். Is that symptom looking like that? இந்த அறிகுறியை பார்த்தா அப்படிதான் தெரியுதா? No. இல்ல இல்லையா? What does the symptoms shows? இந்த அறிகுறிகள் எதை காட்டுது? He is a rich man. அவர் வந்து செல்வந்தன்றதை காட்டுது. Correct? இல்லையா? So for rich man means coat, suit, car, and then by the look itself we can understand. These are the symptoms to identify a rich man. செல்வந்தனா இருந்தா அப்படின்னா அவனுக்கு காரு, ட்ரெஸ், ஷூட் போட்டிருப்பான், வீடு இருக்கும், பெரிய வீடு இருக்கும். And when we see somebody like this, we immediately understand he is a doctor. இப்பேற்பட்டவனா இப்ப இருக்கக்கூடிய படத்துல பாக்குறவன பாக்குறப்ப பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து ஒரு மருத்துவர் அப்படின்னு. And the lady who is on the bed, she is a patient. அந்த படுக்கையில இருக்கக்கூடிய அந்த பெண் யாருன்னா அவங்க வந்து ஒரு நோயாளி இல்லையா? Last 2 months I was getting understanding of the symptoms very nicely. Anyways, so like this, by seeing the symptom, by seeing such a person, by seeing this dress, immediately what we will understand, he is a army person, military person. இந்த உடை அணிந்திருக்கவங்கள பார்த்தவனே இவர் வந்து ஒரு போர் வீரன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். So similarly like that, Arjuna is asking what are the symptoms of Stava Priya. அதுபோல இங்க அர்ஜுனன் கேக்குறான் ஸ்தித பிரக்ஞா அப்படின்ற நபருக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத கேக்குறார். Krishna will give the answer. We will see that after. கிருஷ்ணர் வந்து இப்ப பதில் சொல்ல இருக்கார். Then Arjuna is still asking 3 more questions in the same verse. இதே பதத்துல அர்ஜுனன் வந்து 3 கேள்விகள் இன்னும் மேல கேக்குறான். ஸ்திததி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத விரஜேத கிம். 3 more questions Arjuna is asking. மேல 3 கேள்விகளை அவன் முன் வைக்கிறான். கிம் பிரபாஷேத கிம் ஆசீத விரஜேத கிம். So 3 words. Kim means what? So 3 questions are prabhasheta, ashita, vrajeta. மூன்று கேள்விகள். கிம் அப்படின்னா கேள்வி என்ன அப்படின்றது. பிரபாஷேத, ஆஷேத, விரஜேத. Prabhasheta means பிரபாஷேத அப்படின்னா how does he speak? எப்படி பேசுவான். Ashita means how does he sit? ஆசீத அப்படின்னா எப்படி அமர்ந்திருப்பான். Vrajeta Kim means how does he walk? விரஜேத கிம் அப்படின்னா எப்படி நடப்பான் அப்படின்னு கேட்கிறார். So what are these questions? என்ன கேள்வி இதெல்லாம்? How does he speak means what? எப்படி பேசுவான் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? Is Arjuna is asking that will that person speak in Hindi, Malayalam, Tamil? Is Arjuna asking that? அர்ஜுன் வந்து என்ன மொழி, ஹிந்தி, மலையாளம் அந்த மாதிரி என்ன மொழி பேசுவான்னு கேட்கிறாரா? Or Kim Asita, how does he sit means what? Sitting in folded leg posture, or will he sit in chair? What does this question? எப்படி அமர்ந்திருப்பான் அப்படின்னா எப்படி நம்ம சேர்ல அமர்ந்திருப்பானா இல்ல கீழே அமர்ந்திருப்பானா அதை பத்தி கேக்குறானா? How does he walk means he will wear paragon slipper or he will wear some boots. எப்படி நடப்பான் அப்படின்னா பெரிய வெவ்வேறு paragon shoe அந்த மாதிரி எல்லாம் போட்டு நடப்பானா என்ன அப்படின்னு கேக்குறான். When apparently when we read Bhagavad Gita, this is what we will understand. We will think like. மேலோட்டமா நம்ம பகவத்கீதை படிக்கிறப்ப நம்ம அப்படிதான் யோசிப்போம். But then we will think, so what this has to do in my life with Gita? அப்ப நம்ம யோசிப்போம் இதெல்லாம் நம்மளுக்கு கீதை வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில உதவ போகுதுன்னு நினைப்போம். How somebody speaking, somebody sitting, somebody walking, what that will how that will help me in my life? இப்படி எப்படி பேசுவான், எப்படி இருப்பான், எப்படி நடப்பான்றதெல்லாம் இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில எப்படி உதவ போகுது. But acharyas are explaining this is not what Arjuna is asking. ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க அர்ஜுன் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கல. Much more internal meaning is there in these 3 questions. இந்த 3 கேள்விகள்ல ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள் இருக்கு. First thing, how does he speak? முதல்ல எப்படி பேசுவான் அப்படின்னு கேக்குறார். Correct? இல்லையா? Now when do we speak? எப்ப நம்ம பேசுவோம்? Generally. பொதுவா நம்ம எப்ப பேசுவோம்? Now you all are sitting. இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. When you will speak? எப்ப நீங்க பேசுவீங்க? Exactly, tell.
Now when I am asking you something, then for as a response you will speak. Correct? உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் அப்படின்னா அதுக்கு பதில் நீங்க சொல்லுவீங்க, அப்ப பேசுவீங்க இல்லையா? So this is what actually is Arjuna meaning. இதுதான் அர்ஜுனன் வந்து சொல்ல வரான். What Arjuna is saying here is a sense controlled person, ஒரு புலன்களை கட்டுப்படுத்திய நபர், when some disturbances are coming to him, எப்ப அவனுக்கு தொந்தரவுகள் வருதோ, how does he respond to it? அப்ப அதுக்கு எப்படி அவன் வந்து எப்படி நடந்துப்பான் அப்ப அந்த தருணத்துல? Like now you understand now the link? புரியுதுங்க இல்லையா? How does he speak means when do you speak? When you have to respond, that time you will speak. So Arjuna is asking when such a person will speak, in the sense how he will respond to the difficulties he faces. இப்போ நீங்க எப்ப நீங்க பேசுவீங்க, எப்ப பேச அந்த வாய்ப்பு இருக்கோ அந்த தருணத்துல நீங்க பேசுறீங்க இல்லையா? அதே மாதிரி இங்க அர்ஜுன் எதை சொல்ல வரான் அப்படின்னா, ஒரு கஷ்டம் வரப்ப அவன் எப்படி நடந்துப்பான்றதை கேட்க வர்றாரு. Similarly, when Arjuna is asking how does he sit, அதே போல எப்படி அமர்ந்திருப்பான்னு கேட்கிறார். that also means much more. அதுக்குமே கூட நிறைய அர்த்தங்கள் இருக்கு. Now for example, you all are sitting, there is some child making some noise. இப்போ நீங்களும் அமர்ந்திருக்கீங்க, ஒரு குழந்தை வந்து சத்தம் போட்டு இருக்கு. So when child is making much more noise, then what do we do? இப்போ குழந்தை வந்து நிறைய சத்தம் போட்டு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? What we will do? என்ன பண்ணுவோம்? What mother will do? அம்மா என்ன பண்ணுவாங்க? Child will not understand. சமாதானம் Or okay, will beat. But before beating there is one more step. Beating is not immediately done. அந்த தாய் வந்து அவங்கள அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்கும். Exactly what Madhusudan said. மோசன் சொன்ன மாதிரி, when child is roaming, making a lot of noises, then immediately what we will do? அந்த குழந்தை வந்து அதிக சத்தம் போட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்குன்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? Hey, chup, sit. நாமளும் சத்தம் போட்டு ஏய் அமைதியா உட்காரு சொல்லுவோமா? Keep finger on your lips. வாய் மேல விரல் வை அப்படின்னு சொல்லுவோம். Sit silently. அமைதியா உட்காருன்னு சொல்லுவோம். Don't make disturbances. தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லுவோம். Don't run here and there. இங்க எங்க ஓடாதன்னு சொல்லுவோம். Correct, this is what we will make to the child, right? அந்த குழந்தைகிட்ட நம்ம இதுதான் சொல்லுவோம். So this is what Arjuna is asking. Arjuna கேக்குறானா? Arjuna is saying how does a Stita Prajna sits, means Arjuna is asking when a Stita Prajna, அந்த Stita Prajna அப்படின்ற நபர், who is controlling his senses, புலன்களை கட்டுப்படுத்திய நபர், when some sense objects are in front of him, அவன் முன்னாடி புலனுகர்வு பொருட்கள் இருக்கிறப்ப, how does he makes his senses to be quiet and sit in one place? அப்ப எப்ப அந்த புலன்களை கட்டுப்படுத்திட்டு அமர்ந்திருப்பான் அப்படின்றத பத்தி கேக்குறாரு. So you understand? புரிஞ்சுக்க முடியுதா? The question? To make it silent means not to respond to the sense objects. அமைதியா உட்கார்றது அப்படின்னா அந்த புலனுகர்வு பொருட்களுக்கு இருக்கு இல்லையா, அதை பார்த்து அதுக்காக செயல்படாம இருக்கிறது. Now the next question, Vrajeta Kim, how does he walk? அடுத்து வந்து Vrajeta Kim அப்படின்ற இருக்கு. This has same link with that. Now you made the child to sit. இப்போ அந்த குழந்தையை அமைதியா உட்கார வச்சிட்டீங்க. Child is sitting nicely, keeping fingers on the lips. அமைதியா உட்கார்ந்து இருக்கு. How long it will sit? எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கும்? How long you can make the child to sit? எவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்து இருக்கும்? Surely it has to go back. அந்த குழந்தை வந்து மறுபடியும் எஞ்சி போகதா பாக்கும். It will again do some things. மறுபடியும் சில சேட்டைகளை செய்யும். For example, maybe previously the child was trying to touch some fire, so you made the child to sit in one place. You made the child to sit. இப்போ அந்த குழந்தை வந்து நெருப்பு தொட போறப்ப நீங்க அமைதியா உட்கார சொல்லிருக்கீங்க. So now again when the child goes back, மறுபடியும் அந்த குழந்தை நெருப்பு கிட்ட போறப்ப it may again go back to the sense object, means again go back to the fire. மறுபடியும் அந்த புலனுகர்வு பொருள் கிட்ட போறப்ப, so same thing Arjuna is asking, that when some situation where the senses has to be let go, how still that Stita Prajna will control the senses. சில நேரங்கள்ல புலன்கள் செயல்பட்டாகணும், அந்த செயல்பட்டாக வேண்டிய நேரத்துல அவன் எப்படி செயல்படுறான். Always you cannot make the child to sit. எப்பயுமே நீங்க வந்து குழந்தை அமைதியா உட்கார்ந்திருக்க சொல்ல முடியாது இல்லையா? The child has to do some work, some things. அந்த குழந்தை வந்து ஏதாவது செயல் செஞ்சாகணும். So that time how to make it properly act. அந்த நேரத்துல எப்படி சரியா செயல்படுறத பத்தி கேக்குறாரு. So these are the questions posed, and then Krishna answers very nicely.
இந்த கேள்விகள் எல்லாம் தான் அர்ஜுனன் கேட்டான். Just one line answer we'll see for those questions. இதுக்கு ஒரே வரியில பார்க்கலாம். For each question just in one line we will see. ஒவ்வொரு கேள்விக்குமே ஒரே வரியில பதில் இருக்கு. 54th verse Arjuna is asking. 54வது பதத்துல அர்ஜுனன் கேள்வி கேக்குறான். For all these four questions one by one Krishna is replying in the next verses. அடுத்த பதங்கள்ல ஒவ்வொண்ணா பகவான் வந்து அதுக்கான விடைகளை கொடுத்துட்டு இருக்கார். Now question for you. Four questions, what was the first question? 4 கேள்விகள்ல முதல் கேள்வி என்ன? What did Arjuna ask? What was the first question? samadhi. Everybody. முதல் கேள்வி என்னது? என்ன கேட்டான்? 4 கேள்வி முதல் கேள்வி என்னது? When we showed the picture everybody was smiling laughing but we forgot the point what we supposed to remember. Symptom. Correct. அறிகுறிகள் என்ன? What are the symptoms of a Stava Priya? A person who is completely sense controlled, peaceful, what are the symptoms? He asked Arjuna. புலன்களை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்கக்கூடிய நபர்களுடைய அறிகுறிகள் என்னன்றதை கேட்டார். So Krishna says answer, such a person, கிருஷ்ண சொல்ற பதில், அந்த நபர், you can see in the last line, tushtaha, he is completely satisfied, he is happy. துஷ்டாகன் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கணும். அவர் ரொம்ப திருப்தி அடைந்து சந்தோஷமா இருப்பார். In the beginning itself we saw that we all of us want to be happy, correct? ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க முயற்சிக்கிறோம். Krishna is saying surely such a person is happy. அப்ப கிருஷ்ணா சொல்றார் கண்டிப்பா அந்த நபர் சந்தோஷமா இருப்பார். Then automatically what we all will desire. அப்ப நம்ம என்ன நம்மளுக்கு என்ன ஆசை வரும்? If I become that person, kind of such a person, then I will also become happy. நான் அந்த மாதிரி ஒரு நபரா ஆனா அப்படின்னா நானும் சந்தோஷமா இருப்பேன். So nowadays to become happy what we are trying? இப்ப இந்த காலத்துல நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? We are thinking if I go to good school, if I get good education, I will be happy. நம்ம நினைக்கிறோம் நான் நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு போய் நல்லா படிச்சேன்னா நான் வந்து மகிழ்ச்சியா இருப்பேன்னு நினைக்கிறேன். Yes or no? ஆமாவா இல்லையா? If after going to good college, if I get a good job, I will be happy. நல்ல கல்லூரிக்கு போய் நல்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னா நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நம்ம நினைக்கிறோம். If I get good house, big house, if I build my own house, I will be happy. நான் வந்து சொந்த வீடு பெருசா கட்டிட்டேன் அப்படின்னா மகிழ்ச்சியா இருப்பேன்னு நம்ம நினைக்கிறோம். If I marry a beautiful girl, I will be happy. ஒரு அழகான பெண்ணை திருமணம் பண்ணிட்டேன்னா மகிழ்ச்சியா இருப்பேன்னு நினைக்கிறோம். Yes or no? ஆமாவா இல்லையா? So we go on building up desires, more desire, more desire, more desire, more desire, thinking that I will be happy with all those desires. நம்ம வந்து இந்த மாதிரி ஆசைகளை பெருக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இந்த பெருக்கிட்டே போயிட்டு இருக்கோம். எதுக்காக? இதெல்லாம் நமக்கு கிடைச்சுன்னா நம்ம திருப்தியா இருப்போம்ன்றதுக்காக. If I have so many desires, I will be happy. If I fulfill those desires, I will be happy. இந்த எல்லா ஆசைகளையும் நான் திருப்தி படுத்தினேன் அப்படின்னா நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நினைக்கிறோம். But you know what Krishna is saying in that verse? ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு தெரியுமா? Why this Stita Prajna is tushta? இங்க ஸ்தித பிரக்ஞன் அப்படின்ற நபர் வந்து ஏன் துஷ்டா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? How why that person is happy? ஏன் அவன் சந்தோஷமா இருக்கான்? Because ஏன்னா காமான் சர்வான் பிரஜஹாதி. பிரஜஹாதி யதா காமான். This is how the verse starts. Bhagavan vacha prajahati yada kaman. That means a person who gives up all the material desires, he will be happy. கிருஷ்ணங்க சொல்றார் பிரஜஹாதி யதா காமான். எப்ப வந்து அனைத்து ஆசைகளையும் ஒருத்தன் திறந்து இருக்கானோ அப்போ அவன் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. What we are thinking? நாம நினைச்சிட்டு இருக்கோம் if I develop more desires and fulfill that, I will be happy. ஆசைகளை பெருக்கிட்டே போய் அதை நான் வந்து திருப்திப்படுத்த முயற்சிச்சேன்னா மகிழ்ச்சியா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். Krishna is saying if you give up your material desires, you will be happy. ஆனா கிருஷ்ண சொல்றார் நீ வந்து பௌதிக ஆசைகளை விட்டா மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றார். Is it possible to give up? அப்ப அந்த பௌதிக ஆசைகளை கைவிடுறது முடியுமா? Is it possible to give up desires? ஆசைகளை துறக்க முடியுமா என்ன? That secret Krishna is telling in today's verse. We will see that in 2-3 minutes. அந்த ரகசியத்தை தான் இந்த பதத்துல கிருஷ்ணர் பேசுறார். So for the first question what Arjuna asked, Krishna gave some answer, but the secret he is going to tell in today's verse. அர்ஜுனன் கேட்ட முதல் கேள்விக்கான பதில் சொல்லியிருக்கார். ஆனா அதுல இருக்கக்கூடிய ரகசியத்தை இந்த பதத்துல சொல்றார். Now let us go to the second question of Arjuna. அப்போ அர்ஜுனுடைய இரண்டாவது கேள்வி என்னன்னு பாப்போம். What was the second question? இரண்டாவது கேள்வி என்ன? No. எப்படி பேசுவான்? How does he speak? How you will respond? So when Arjuna was asking how a Stita Prajna will respond to different situation, when happiness comes, when distress comes, how does he respond?
எப்போ ஒரு ஆனந்தமா இருக்கிறப்போ இல்ல நம்ம கஷ்டம் வரப்ப எப்படி நடந்துப்போம் அப்படின்றத வந்து பத்தி கேட்கிறாரு. When we achieve some great thing, நம்ம ஏதாவது ஒரு லட்சியத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா how do we feel? நம்ம எப்படி நினைப்போம்? How we will feel? நம்ம எப்படி உணர்வோம்? ரொம்ப Sit and cry. அழுவோமா என்ன? No, we will be happy, we will be joyful, we will be jumping, dancing. நம்ம வந்து உற்சாகமா குதிச்சு ஆடுவோம் இல்லையா? When some happiness comes to our life, we will be bursting crackers. நம்மளுக்கு ஏதாச்சும் மகிழ்ச்சியான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நம்ம பட்டாசு அடிச்சு கொண்டாடுவோம் இல்லையா? Few days, few months, maybe back, I don't know. No, so much noise, crackers was there when we were inquiring what is going on. They said India won the World Cup. சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம், நிறைய பட்டாசு சத்தம் கேட்டுட்டு இருந்தது. என்னன்னு கேள்விப்பட்டப்போ இந்தியா வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. After 4 years, அப்புறம் அடுத்த 4 வருஷத்துக்கு அப்புறம் they will be sitting and crying. என்ன பண்ணுவாங்க? உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. Why? ஏன்? India lost the World Cup. ஏன்னா இந்தியா வந்து உலக கோப்பையை தோத்துருச்சு. When happiness comes, we are jumping and dancing. When distress comes, we are crying. நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறப்ப நம்ம வந்து உற்சாகமா ஆடி பாடுறோம். நம்மளுக்கு வந்து துன்பம் நடக்கிறப்ப அலறோம். But Krishna says, how a Stava Priya speaks, how a Stava Priya reacts. கிருஷ்ணர் என்ன சொல்றார்? சித்த பிரக்ஞா இருக்கக்கூடியவன் வந்து எப்படி பேசுவான், எப்படி நடந்துப்பான்? He is not disturbed in mind even amidst the threefold miseries. When disturbances comes, he doesn't cry. He is not disturbed. அதாவது அவனுக்கு வந்து தொந்தரவுகள் வரப்ப அவன் அலறது கிடையாது. Or he is not elated when there is happiness. அதாவது மூகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும். Okay. So when distress comes, he is not crying. He will not cry. When happiness comes, he will not jump out of joy. துன்பம் வரப்ப அவன் அலறதும் கிடையாது, அதே மாதிரி இன்பம் கிடைக்கிறப்ப அவன் ஆடி பாடுறதும் கிடையாது. Is that possible? முடியுமா? For the first question, what Krishna gave answer, we thought not difficult, not possible. முதல் கேள்விக்கு பதில் கொடுத்தப்ப நமக்கு கஷ்டம் நினைச்சோம். Giving up all material desires, we thought it is difficult. How to do that? பௌதிக ஆசைகளை துறக்கிறதுன்றது கஷ்டம். Similarly, for the second question, now when happiness comes, you should not jump out of joy. When distress comes, you should not cry. This also looks difficult. இன்பம் நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம வந்து சந்தோஷமா இருக்க மீன்ஸ் ஆடக்கூடாது, அதே மாதிரி துன்பம் வரப்ப அழக்கூடாதுன்றது நமக்கு கஷ்டம். So for this also, how to do this secret Krishna is giving in this today's verse. இதுக்கான இது எப்படி சேருதுன்றதுக்கான அந்த ஒரு ரகசியத்தையுமே இந்த பதத்துல கொடுக்கிறார். Now what was the third question? மூன்றாவது கேள்வி என்ன? How does he sit? எப்படி இருப்பான் அப்படின்றதுக்கு. How he controls his senses when he is in front of sense objects. எப்படி புலனுகர்வு பொருட்களுக்கு முன்னாடி அவன் புலன்கள் அடக்கி எப்படி இருப்பான்றத பத்தி கேட்டார். Because normally for us what happens when some sense object is in front of us? நம்மளுக்கு முன்னாடி ஒரு புலன்ப பொருள் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? When some gulab jamun is in front of us, what we will do? நம்மளுக்கு முன்னாடி குலாப் ஜாமுன் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? Is anybody seeing? Yeah, is anybody watching? If not, if there was 5 gulab jamuns, after 5 minutes there will be only 4. 5 குலாப் ஜாமுன் இருக்குன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து 4 தான் இருக்கும். அப்புறம் after 5 more minutes only 3 will be there. அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 3 தான் இருக்கும். We cannot control our senses. நம்ம புலன்களை கட்டுப்படுத்துறது in கஷ்டம். front of sense objects. புலன்ப பொருட்களுக்கு முன்னாடி அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். This is what happens to us when we are in front of sense objects. நம்ம புலன்ப பொருட்களுக்கு முன்னாடி இருக்கப்ப நமக்கு இது நடக்குது. Eyes goes one direction, eyes are pulled in one direction, hands are pulled in one direction, legs are pulled in one direction. கை ஒரு பக்கம் போகுது, கண் ஒரு பக்கம் நம்ம இழுத்துட்டு இருக்கு, கால் ஒரு பக்கம் இழுக்குது. True or wrong? ஆமாவா இல்லையா? Very difficult. But Krishna is saying that Stava Priya, he is not like that. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கிருஷ்ண சொல்றா ஸ்தித பிரக்ஞா அப்படின்றவன் வந்து ரொம்ப எளிமையா இதை வந்து செய்வான். He is not like that. அவன் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லப்படுது. He is unaffected. Oh, this is for the same question. This is the answer. Sorry. He, when in front of sense objects, he withdraw his senses. அந்த புலன்ப பொருட்களை பார்க்கறப்ப அவன் என்ன பண்றான்? புலன்களை வந்து அவனுக்குள்ள இழுத்துக்கிறான். He doesn't engage his senses in sense objects. Senses are not pulled. அது அவனுடைய புலன்கள் வந்து இழுக்கப்படல, கவர்ந்து இழுக்கப்படல. Very nice examples are given in this verse. One is example of a snake and another is example of a tortoise. ஒரு உதாரணம் வந்து பாம்பு, இன்னொரு உதாரணம் வந்து நத்தை. Sense
tortoise, ஆமை. ஆமை ஆமை. Senses are compared to snake, but very difficult to control snake, correct? புலன்களை கட்டுப்படுத்துறது கஷ்டம் இல்லையா? அதே மாதிரி But a snake can be controlled by snake charmer. இப்போ பாம்பு இருக்கு, பாம்பை வந்து கட்டுப்படுத்துறது சிரமமா இருக்கலாம், ஆனா பாம்பாட்டி எளிமையா கட்டுப்படுத்த முடியும். Similarly, those senses are difficult to control in front of sense objects, Stava Priya controls it. அதே போல புலன்ப பொருள் வந்து முன்னாடி இருக்கிறப்ப புலன்களை கட்டுப்படுத்துறது கடினமா இருக்கலாம், ஆனா ஸ்தித பிரக்ஞா இருக்கவன் எளிமையா கட்டுப்படுத்த முடியும். How he does it? Just like tortoise. Tortoise, whenever needed, senses will be out, and whenever needed, tortoise will take all the limbs inside. எப்படி அது உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆமை போல. ஆமை என்ன பண்ணுது? ஆமை வந்து எப்போ அதோடைய புலன்கள் தேவைப்படுதோ அப்போ அது வெளியே கொடுக்குது, எப்போ தேவையில்லையோ அப்போ உள்ள இழுத்துக்குது அந்த புலன்களை. So, but when to open, when to close? எப்போ வெளியே விடணும், எப்போ உள்ள இழுத்துக்கணும்ன்றது. So Krishna is saying that in the next verse that when you get a higher taste, you will leave the lower taste. கிருஷ்ணா அடுத்த பதத்துல சொல்றார், எப்போ உனக்கு உயர்ந்த சுவை கிடைக்குதோ அப்போ தாழ்ந்த சுவை நீ விட்டுருவேன்னு சொல்றாரு. For example, in childhood we all have played with toys. உதாரணத்துக்கு சிறு குழந்தையா இருக்கிறப்ப நம்ம எல்லாருமே பொம்மைகளை வச்சு விளையாண்டுருப்போம். Yes, but how many of you are daily tonight also after going home will play with toys? இப்போ இன்னைக்கு போயிட்டு இன்னைக்குமே கூட இத்தனை காலமா இருந்தும் இப்பயுமே கூட அதை வச்சு விளையாடுறதுக்கு யாரு முயற்சிப்பீங்க? Will we play? No, we got higher taste, so this lower taste of playing with toys is gone. நம்மளுக்கு உயர்ந்த சுவை கிடைச்சிருக்கனால இந்த தாழ்ந்த இன்பமான அந்த பொம்மை வச்சு விளையாடுறத நம்ம விட்டுறோம். Correct? இல்லையா? But in material things it is not like that. பௌதிக வாழ்க்கையில அது அப்படி கிடையாது. It is very difficult to give up. ரொம்ப கடினம் அதை கைவிடுறது. So therefore Krishna is saying, though this is the process, even for the people, those who are with great intelligence, for them also it is difficult. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நிறைய புத்திசாலித்தனம் படைத்த நபர்களாலுமே கூட இது ரொம்ப சிரமம்னு சொல்லப்பட்டிருக்கு. So for the third question also Krishna gave answer, and that answer is also looking very impossible, difficult. மூன்றாவது கேள்விக்கான பதிலும் வந்து நமக்கு கடினமா தெரியுது. Correct? ஆமாவா? Controlling senses is difficult even for us now. For example, you can see as we were discussing about gulab jamun. புலன்களை கட்டுப்படுத்த பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு அந்த குலாப் ஜாமுன் இருக்கு. We saw gulab jamun. Now can anybody guess what is this? இது என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதா? There are some Tirunelveli people here, they will know. This is Tirunelveli famous halwa. இது திருநெல்வேலி ஹல்வா. So even some devotees when they walk in that road, when they cross the Tirunelveli Irattukada halwa, they know some memories, they come and hit them. இப்போ இந்த திருநெல்வேலி இந்த ஹல்வா கடைக்கு வழியா ஒருத்தன் நடந்து போறப்ப அப்போ நடந்து போறப்ப அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தென்படும். It will pull them, அவங்கள வந்து இழுக்கும். So it is difficult to control. So Krishna for all those three questions gives one simple secret in this verse. 2 minutes will finish. So this is the secret what Krishna is saying. கிருஷ்ணன் இங்க ரகசியத்தை சொல்றார். தானி சர்வாணி சஞ்ஞ யுக்த ஆசீத மத் பராஹ. This is the simple word. Only one word Krishna gives the answer. ஒரே வார்த்தையில கிருஷ்ணர் வந்து அதுக்கான பதில் சொல்றார். மத் பராஹ. Simply by concentrating, meditating on me, surrendering unto me, Stita Prajna is doing all these things. வெறுமனே மத்பராக என்னில் மனசை நிலைநிறுத்துறப்ப ஸ்தித பிரக்ஞா என்றவன் வந்து இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறான். What are those impossible we were discussing? First thing, இதெல்லாம் நம்ம கஷ்டம் நினைச்சோம். To give up material desires. முதல்ல வந்து பௌதிக ஆசைகளை கைவிடுறது. Krishna is saying you develop desire for me, for serving Krishna, then you will give up material desires. கிருஷ்ணா சொல்றார், நீ எனக்கு சேவை பண்றதுக்கான ஆசையை வளர்த்துக்கோ, அப்ப வந்து உன்னை பௌதிக ஆசைகளை எளிமையா கைவிட முடியும்னு சொல்றார். And what was the second question? How not to be happy and means not to be jumping out of joy while happiness, and then not to cry. இரண்டாவது கேள்விக்கான பதில், அதாவது நம்மளுக்கு இன்பம் கிடைக்கிறப்ப எப்படி நம்ம ஆடாம இருக்கிறது, அதே மாதிரி துன்பம் வரப்ப அழாம இருக்கிறது எப்படி? When you matparaha, when you surrender to Krishna, then you will know whatever happiness comes, that is given by Krishna. என்ன மத்பராக, இங்க வந்து கிருஷ்ணன் நீங்க சரணடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்குதோ எது நடந்தாலுமே கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்றப்போ நீங்க அதை எளிமையா அதை whatever happiness that is given by Krishna, I am not worthy of it. என்னதான் சந்தோஷம் நமக்கு கிருஷ்ணன் நம்மளுக்கு கொடுத்தாலுமே அதுக்கு நான் வந்து worthy of
நான் அதுக்கு உகந்தவன் கிடையாது. நான் அதுக்கு உகந்தவன் கிடையாது நம்ம And whatever distress comes, he knows I supposed to suffer more, Krishna is reducing it. அவனுக்கு வந்து துன்பம் வரப்போ அவனே யோசிக்கிறான், நான் வந்து இன்னும் அதிகம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, ஆனா கிருஷ்ணனை குறைச்சி கொடுத்துருக்கான்னு நம்ம யோசிப்போம். And similarly, like for controlling that senses, the last one what we saw, for that also by just simply by meditating Krishna and engaging in Krishna's service, all the senses are controlled. அதே மாதிரி புலன்களை கட்டுப்படுத்துறதுன்றதை பார்க்குறப்ப கூட எப்போ அந்த புலன்கள் எல்லாத்தையுமே கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுத்துறோமோ அப்போ அது எளிமையாக கட்டுப்படுத்தப்படுது. So much more things Krishna will explain in the upcoming verses, which we will see in the next இன்னொரு பதங்கள்ல கிருஷ்ணன் நிறைய சொல்ல இருக்கார். Hare Krishna, thank you very much for listening this. ரொம்ப நன்றி, மிக்க நன்றி இதை கவனமாக கேட்டதுக்கு. And much more like this, so many details are in Gita, so we request everybody to please take Bhagavad Gita as it is and read in your home, read at your home. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கீதையில் இருக்கு, அதனால தயவு செஞ்சு பகவத்கீதை புத்தகம் வாங்கி நீங்க வீடு தினசரி படிங்க. And by reading it and practicing it in our life, we will surely achieve happiness. அதை நம்ம படிக்கிறது மூலியமாவும் அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது மூலியமாவும் நம்ம கண்டிப்பா நம்ம இன்பமா இருக்க முடியும். Now prasadam will be served in the terrace, so we request devotees to go up and take prasadam. If any questions, you can meet anyone personally, meet me personally after the class and then ask questions. இப்போ பிரசாதம் எல்லாருக்கும் மேல மாடியில் பரிமாணம் இருக்கு, யாருக்காச்சும் கேள்விகள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் நீங்க அணுகி கேட்கலாம். Hare Krishna. Hare Krishna. Bhagavad Gita as it is ki jai. Srila Prabhupada ki jai.